ஜோதிட நலன் சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த இந்த குரு பயிற்சி வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்குமே பார்க்கலாம். மீன ராசி பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன்றதுனால மீன ராசியை அவாய்ட் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய 11 ராசிகளுக்கு குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்கலாம். எப்பயும் சொல்ற மாதிரி தாங்க, இந்த ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இதை முழு பலனா எடுத்து நீங்க நம்பவே கூடாது, நடக்காது. யாரு வேணா என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க. இந்த ராசி பலன் ஒர்க்கே ஆகாது. இதெல்லாம் உங்க நம்பிக்கையை சார்ந்த ஒரு விஷயம். உங்க நம்பிக்கைக்கு மதிப்பு கொடுக்கணும், உங்க நம்பிக்கையை மதிப்பளிக்கணும். நீங்க நம்புற விஷயத்து மூலமா தான் உங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்ல முடியும். ஒரு பொதுவா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு 20-30% வேலை செய்யக்கூடிய இந்த ராசி பலன் பத்தி நான் சொல்ல இருக்கேன். முழுசா நடக்காதுங்க, இதை நானே சொல்றேன். இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல ப்ரிப்பேர் ஆகிட்டு இந்த வீடியோ பாருங்க. கும்பராசி இந்த 2026 குரு பயிற்சி உச்ச குருவா வரக்கூடிய குரு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பராசிக்கு ஒரு ஆவரேஜா தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 6ஆம் இடத்துக்கு குரு வராரு. கடன், நோய், எதிரி அப்படிங்கிற அந்த பாவகத்துக்கு குரு வரும்போது அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் அவர் இயக்குவாருன்றதுனால பெரிய அளவிலான கெட்டதை கும்பராசிக்காரங்களுக்கு குரு கொடுத்துட மாட்டாரு. அவர் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறாரு, 2ஆம் இடத்தை பார்க்கறாரு, அப்புறமா 10ஆம் இடத்தை பார்க்கறாருன்னும் போது தொழில் ரீதியா ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இப்போ கும்பராசிக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். வேலை செய்யற இடத்துல ஒரு சுமூகமான மனநிலையோடு, சுமூகமான ஒரு சூழ்நிலையோடு நீங்க இருப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு இது நடக்கும். கொஞ்சம் காசு கொஞ்சம் விரயமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்துல பிரச்சனை இருந்துட்டு இந்த பாத சனி ஏற்கனவே கும்பராசியை போட்டு ஒரு பாடாப்படுத்திட்டு இருந்துச்சு இல்லையா? இப்ப இந்த சனியுடைய தாக்கங்களை அவர் குறைக்க போறன்றதுனால குடும்பத்துல கொஞ்சம் நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும். வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நம்ம ஏனோ தானோன்னு பேசி சண்டை சச்சரவு வீட்டுக்கு அந்த மாதிரியான எல்லா விஷயமும் கும்பராசி நடந்துட்டு இருக்கும். அதெல்லாம் இப்ப குறைஞ்சிரும். குரு பயிற்சி ஒரு கும்பராசிக்கு ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கு. மற்றபடி பயப்படுற அளவுக்கு இந்த குரு பயிற்சி பெருசா எதுவும் ஏற்படுத்திடாது. பட் இந்த வண்டியில போகும்போது, வாகனங்கள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்காருன்னும் போது இந்த விபத்து சம்பந்தப்பட்டது, மேல உயரத்துல இருந்து கீழே விழுந்து அந்த மாதிரி ஏதாவது ஸ்லிப் ஆகுது, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் ஏற்படாம நீங்க பாத்துக்கோங்க. கும்பராசிக்கு ஓஹோன்னு இருக்குமா, வாழ்க்கையே மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஓரளவுக்கு சுமாரான ஒரு இயரா தான் இந்த குரு பயிற்சி எடுத்துட்டு போகும். அடுத்த இயர், நெக்ஸ்ட் இயர் கும்பராசிக்கு சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் இயர்ல நம்ம கும்பராசி பத்தி நிறைய பேசலாம். ஏன்னா நல்லா இருக்க போது இந்த 1 இயருக்கு ஆவரேஜ் தான். பொறுமையா இருங்க, இருக்கிற ஒர்க்ல அப்படியே இருங்க. வேலை எல்லாம் கிடைக்கும், மேரேஜ் ஆகும், இந்த கல்யாணம் நடக்கும், எல்லா நல்ல விஷயங்களும் கும்பராசிக்காரங்களுக்கு நடக்கும். பட் ஹெல்த்ல கொஞ்சம் பாத்துக்கணும். இந்த வண்டி வாகனத்துல போகும்போது இந்த மாதிரியான சில விஷயங்களை பாத்துக்கணும். சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸ் இல்லாம இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பாத்துக்கோங்க. ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு 2க்கும் 11 கூடியவர் தான். ஸோ அப்போ குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு, இல்லை உங்க சொந்தக்காரங்க ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு உங்க மேல கேஸ் போட்டு இந்த மாதிரி கோர்ட்டுக்கு அப்படி போற மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானமா இருக்கிறதுனால நீங்க பிசினஸ் பண்ணி அதன் மூலம் ஒரு பார்ட்னருக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்க அவருக்கு கரெக்டா ஒரு ஷேரை கொடுக்கல, காசை கொடுக்கல, நீங்க அதை ஆட்டையை போட்டீங்க அப்படிங்கிற இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் ஏற்பட்டு ஏதாவது பிரச்சனை கோர்ட்டு கேஸ்ன்னு போகாத அளவுக்கு நீங்க பாத்துக்கோங்க. மற்றபடி கும்பராசிக்கு நல்லா இருக்கு. எல்லா சுபகாரியங்களும் நடக்கும், வேலை கிடைக்கும், மேரேஜ் ஆகும். ஹெல்த் கண்டிஷனை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. கும்பராசிக்கு இதுதான் குரு பயிற்சி ப்ரெடிக்ஷனா சொல்லுவேன். எவ்வளவு மார்க் கும்பராசிக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னா 60 out of 100, 100க்கு 60 மார்க் கும்பராசிக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இயர் இதை விட கண்டிப்பா நல்லா இருக்கும். கும்பராசிக்கு இதுதான் குரு பயிற்சி பலன்லாம் இருக்கும். மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போது கேட்டீங்கன்னா ரொம்ப 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 எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. 12 ராசியில ரொம்ப நல்லா இருக்க போற ராசி எதுன்னா குரு பயிற்சியால மகர ராசிக்காரங்க தான். 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை அவர் பார்க்க போறாரு. ரொம்ப நல்ல விஷயங்க. மகர ராசி தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நடக்கும் மகர ராசிக்கு. பொது பலன்றது புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் மைண்ட்ல போட்டுக்கணும். சரிங்களா? வேலை கிடைக்கும், கல்யாணம் ஆகும், ஹெல்த் இஷ்யூ சரியாகும், புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா போகும். இல்ல ஏற்கனவே இந்த பிசினஸ் படுத்துக்கிச்சுன்னா அது எழுந்து நிற்கும். இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு ரொம்ப டல் அடிச்சதோ அதெல்லாம் இப்ப சூப்பராக போது, ரொம்ப அப்படியே ஒரு மிளிர போதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா பாசிட்டிவா இருக்க போது இந்த குரு பயிற்சி முழுக்க எந்த ராசிக்கு பாசிட்டிவா இருக்குன்னா மகர ராசி தான். ரொம்ப நல்லா இருக்கு இந்த 1 இயர். யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கையும் எஃபர்ட்டையும் இந்த நேரத்தில் போடுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க யாரா இருந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா நல்லா படிங்க. இந்த 1 இயர் கொஞ்சம் ரொம்ப 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 நல்லா இருக்கு மகர ராசின்றதுனால. எல்லா பக்கத்துல இருந்து பாசிட்டிவா இருக்கு. அப்ப என்ன நடக்கும்னு என்ன சொல்றது, நீங்க எதுல போயிட்டு இருக்கீங்களோ அதுல நல்ல விஷயங்கள் நடக்கும். பெருசா கெடுதல் நடந்துராது. ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கும், ஃபேமிலி நல்லா இருக்கும், ஹெல்த் நல்லா இருக்கும், மைண்ட் செட் நல்லா இருக்கும், நீங்களே பொலிவா இருப்பீங்க, எல்லாமே நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீரும், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தீரும், அந்யூனி அதிகமாகும், குழந்தை பிறக்கும், எது வேணா சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் நான் கிரீன் சிக்னல் தான் கொடுப்பேன். இதெல்லாம் பொது பலன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த குரு பயிற்சி. எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உச்சகுரு 7ஆம் இடத்துல இருந்து ஒரு ராசியை பாக்குறாருன்றதுனால கண்டிப்பா 98 out of 100, 98. எந்த ராசிக்கு நான் இவ்வளவு மார்க் கொடுத்துருக்க மாட்டேன். இந்த வருஷம் மகர ராசி தான் டாப்ல இருக்கு. தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஆவரேஜ் தாங்க, சுமாரா தான் இருக்கு. ராசிநாதன் 8ல போய் மறையக்கூடாது. ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய அந்த ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டல் கைமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நிறைய அதுக்கு செலவாகுது. ஸ்கேன் எடுக்கணும், இந்த டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கு இதுன்னு அப்படி சொல்லிட்டு 1000 கணக்கில் செலவாகுது. இப்போ 8ல குரு வராருன்னும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நோய்களுடைய சிம்டம்ஸ் உழைப்பு அதிகரிப்பாரு. சிம்டம்ஸ் வெளியில வந்தா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுப்பீங்கன்றதுனால நோயை தீர்க்கக்கூடிய வேலையை குரு செய்வார். ஏன்னா அவர் தான் ஒரு ராசிநாதன். அவர் 8ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த 8ஆம் இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது,
ஏதாவது வம்பு வழக்கு அசிங்கம் இந்த மாதிரி மருத்துவ செலவு இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சு, இல்லைன்னா நீங்க ஒரு இது வெளியில வேலைக்கு போறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவர் ஏற்படுத்துவாரு. இதுல நல்ல விதமா பண்ணுவாரு. மருத்துவ செலவுன்றது ஒரு சுப விரயமா நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி அதுதான் சொல்லி ஆகணும். பெரிய கெடுதல் 8ல இருக்கக்கூடிய குரு பண்ணிட மாட்டார் தனுசு ராசிக்கு. தனுசுக்கு 12, 2, 4ஆம் இடத்தை பார்க்க போறாரு அப்படிங்கிறதுனால இந்த வீடு வண்டி அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் நல்லா இருக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். 12ஆம் இடத்தை பார்க்கறாருன்னும் போது 8ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறாருன்னும் போது இப்போ நீங்க வந்து வெளியில வேலைக்கு போறது, இல்லை பிசினஸ் சம்பந்தமான வெளியில போய் வந்து ஒரு டீல் பேசுறது அப்படின்னு இது போல எல்லா விஷயங்களும் தனுசு ராசிக்கு நடக்கும். வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, இது எல்லாமே நடக்கும். அதே நேரத்தில் தனுசு ராசி ஒரு வருஷத்துக்கு ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஹெல்த் கண்டிஷன் மட்டும்தான் தனுசு ராசிக்கு பாதிக்கப்படும். இதுதான் உண்மை இந்த குரு பயிற்சியில. மற்றபடி குரு பயிற்சியால தனுசு ராசிக்கு பெரிய கெடுதல்லாம் வந்துடாது. மைண்ட் செட்லாம் நல்லா இருக்குங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். ஓரளவுக்கு ஆவரேஜாவே கொண்டு போகும். நெக்ஸ்ட் இயர் சூப்பரா இருக்குன்றதுனால இந்த இயர் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாறிக்கோங்க. தனுசு ராசிக்கு நான் எவ்வளவு மார்க் கொடுப்பேன் அப்படின்னா, ராசிநாதனா குரு இருக்கிறதுனால 65 out of 100. நெக்ஸ்ட் விருச்சிக ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. மகரத்துக்கு அடுத்தபடியா ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ராசியா விருச்சிக ராசி தான் இருக்காங்க. 9ல குருங்க. 12 ராசியில குரு 9ல வந்து உச்சமாகக்கூடிய ஒரே ராசி எதுனா வந்து விருச்சிக ராசி தான். ஸோ உங்களுக்கு தொட்டதெல்லாம் ஹிட், எந்த பக்கம் போனாலும் பாசிட்டிவ் தான், கிரீன் சிக்னல் தான், மைண்ட் செட் நல்லா இருக்க போகுது. நீங்க எதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்களோ அதை நோக்கி சக்சஸ் வரப்போகுது. ரொம்ப டிப்ரெஷன், சேட் ஆகுது அப்படின்னு எந்த மாதிரியான விஷயங்களும் உங்க பக்கம் நெருங்காது. நல்லா இருக்கும் இந்த 1 year. ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கும், ஃபேமிலி நல்லா இருக்கும், ஒர்க் நல்லா இருக்கும், ஜாப் நல்லா இருக்கும். இப்போ வேலைக்கு ட்ரை பண்றீங்கன்னா வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல இருக்கிற பிரச்சனை தான் அதெல்லாம் தீர வாய்ப்பு இருக்கு. நல்லா இருக்க போறீங்க, நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. 9ல குரு அப்பா வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த சொத்து பிரச்சனைகள் ஏதாவது அதெல்லாம் இப்ப தீரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த கோயில்களுக்கு வந்து உதவி செய்யறது, தர்ம காரியங்கள் செய்யறது, இது மாதிரி எல்லா பணியிலும் நீங்க இப்ப ஈடுபட போறீங்க. விருச்சிக ராசி ரொம்ப டாப் நாட்சா இருக்கு, டாப் மோஸ்டா இருக்கு. நீங்க விருச்சிக ராசி ரொம்ப டாப்ல இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் அதுதான் சொல்வேன். 9ல குரு வராரு, உங்க ராசியை பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாம 3ஆம் இடத்தை பார்ப்பாரு, 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. எக்ஸ்ட்ராடினரி. என்ன சொல்றது, குழந்தை இல்லாத விருச்சிக ராசிக்காரங்களாம் குழந்தை பிறகு வாய்ப்பு இருக்கு. மேரேஜ் ஆகாது விருச்சிக ராசிக்காரங்களாம் மேரேஜ் ஆயிடும். அதெல்லாம் கேட்க வேண்டிய வேலையே இல்லை. பொது பலன்றதை புரிஞ்சுக்கணும். நான் வந்து இதை சொல்றது எல்லாமே ராசிப்படியான ஒரு பொது பலன். இதெல்லாம் 100% நடக்காது. நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் உங்க தசாபுதி சப்போர்ட் பண்ணதான் நடக்கும். பட் இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தும். சரிங்களா? எவ்வளவு மார்க் விருச்சிக ராசி நான் கொடுப்போம் அப்படின்னா 95 out of 100. ரொம்ப சூப்பரா இருக்க போதுங்க. 1 year என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போது பார்த்தோன்னா, 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ல் குரு இருந்தால் பதவி போகும், அந்த கதைலாம் இங்க ஒர்க்கே ஆகாது. பட் துலாம் ராசியா இருக்கிறதுனால குரு 10ஆம் இடத்துல வரும்போது சின்ன அந்த வேலை மாற்றங்களை ஏற்படுத்துவாரு. இப்ப நீங்க உள்ளூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், டக்குன்னு வந்து வெளியில வேற ஒரு பிரான்ச்சுக்கு போக சொல்லிட்டு உங்களை அமுச்சு விடுற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுத்துவாரு. தொழில் ரீதியா மட்டும்தான் அவர் இப்ப கை வைக்க போறாரு. தொழில சின்ன சர்க்கங்களை ஏற்படுத்தலாம், இல்ல வெற்றிகளையும் கொடுக்கலாம். அதே மாதிரி வேலையில உங்களுக்கு இப்போ வந்து இன்கிரிமெண்ட் கம்மியா போடலாம், இல்லைன்னா நல்லா வேலை செய்யல சொல்லிட்டு உங்களை குறையும் சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் அதிகமாகவும் போடலாம். உங்களுக்கு நீங்க நல்லா வேலை செய்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாராட்டு விழாவும் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், கலந்து கட்டி தான் இருக்கும். இந்த குரு அதை தான் ஏற்படுத்துவாரு. மற்றபடி மேரேஜ் ஆகும், குழந்தை பிறக்கும், ஹெல்த் கண்டிஷன், மைண்ட் செட், இது எல்லாம் நல்லா இருக்கும். ஃபேமிலி நல்லா இருக்கும், நல்லா இருப்பீங்க. எல்லாமே நல்ல பாசிட்டிவா இருக்கு. ஜாப் வேலையில மட்டும் கொஞ்சம் ஒரு கவனத்தோடு மட்டும் இருங்க துலாம் ராசி. மற்றபடி எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகுறது, லவ் சக்சஸ் ஆகுறது, இப்போ லவ் இருந்துச்சுன்னா கல்யாணம் வரைக்கும் போய் முடியறது, ஏற்கனவே பிரேக்கப் ஆச்சுன்னா புது லவ் வருது அப்படின்னு சொல்லி இது மாதிரி எல்லா விஷயங்களும் துலாம் ராசிக்கு இப்போ நடக்கும். துலாம் ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு நான் எவ்வளவு மார்க் கொடுப்பேன் அப்படின்னா 75 out of 100. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல விஷயங்களே நடக்கும். ரொம்ப மோசமான விஷயங்கள் துலாம் ராசிக்கு நடந்துராது. நல்லா இருக்குது குரு பயிற்சி.